பட்டாசு எப்போவுமே எவ்வளவு புகை வந்துச்சு, எந்த ஏரியாவில் எவ்வளோ அதிகமாச்சு அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் அடுத்த நாள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறையும் பட்டாசுனால இந்த சுவாசிக்க முடியாத அளவுக்கு காற்று ரொம்ப மாசுபட்டுச்சு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு. அதிகபட்சமாக பெருங்குடி, வேளச்சேரி இந்த பக்கம் மணலி போன்ற பகுதிகளெலாம் காற்று மாசு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெல்லியில் இந்த வருஷம் பட்டாசு வெடிக்க அனுமதி கொடுத்தாங்க. அதுவும் பசுமை பட்டாசுகள் வெடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கே எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா பசுமை பட்டாசுகளா இருந்தாலும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸு, பெரிய சேஞ்ச் எல்லாம் கொடுத்துறாது, புகையே வராமலாம் இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. டெல்லியிலையும் காற்று மாசு மிக மோசமான நிலைமையை எட்டியிருக்கு. ஆமா, இதுல நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மழை அது வேற ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் அதாவது வங்கக்கடல்லையும் சரி அரபிக்கடல்லையும் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருக்கு. அது அப்படியே கடலோர மாவட்டங்கள்ல நோக்கி நகரும் அடுத்தடுத்த நாட்கள்ல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தோம்னா இங்க இந்த கடலோர மாவட்டம் கடலூர், விழுப்புரத்துல ஆரம்பிச்சு புதுக்கோட்டை, ராமநாதபுரம் வரையும் ஒரு 8 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட்லாம் விடுத்திருக்கிறாங்க. பரவலாக எல்லா மாவட்டங்கள்லையுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். மின்வாரியம் கூட சுவிட்ச் எல்லாம் பார்த்து போடுங்க அப்படின்லாம் கூட அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த அவசர கால கட்டுப்பாட்டு அறையெல்லாம் போய் அன்னைக்கு பார்த்தாரு. தீபாவளிக்கு முன்னாடி நாள் ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்காரு. அங்கங்க தண்ணி நிற்குதுன்னு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உடனடியாக கிளியர் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது. ஸோ இந்த துரிதமான நடவடிக்கைகள் இன்னும் தொடரும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் பெரிய மழையே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.